அசல் ரூ 15,625, வட்டி வீதம் ஆண்டுக்கு 16%, வருடம் 6 மாதம், காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் கூட்டு வட்டி கணக்குறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இங்க அசல் 15,625 இன்ட்டு வட்டி வீதம் 16%, இது வந்து ஆண்டுக்கு. ஸோ வட்டி வீதம் கணக்கிடுறது பார்த்தோம்னா காலாண்டுக்கு ஒரு முறை. ஸோ ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 4 காலாண்டு இருக்குது. காலாண்டுனா 3 மாசம், எவ்ரி 3 மந்த்ஸ் பார்த்தோம்னா காலாண்டு. அப்ப இந்த 16 4ஆல் வகுத்தோமா 4%. ஸோ வட்டி பார்த்தோம்னா 4% எடுத்துக்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? வருடம் 6 மாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல மொத்தம் 2 காலாண்டு இருக்குது. ஒரு 3 மாசம் ஒரு காலாண்டு, இன்னொரு 3 மாசம் இன்னொரு காலாண்டு. அப்ப 2 காலாண்டு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வட்டி வீதத்தை நம்ம பேசிக்கா 100% வச்சுக்கணும். அது கூட இந்த என்ன வட்டி கொடுக்குறாங்களோ அதை ஆட் பண்ணிக்கணும். அப்ப 100 + 4 104%. ஸோ இந்த 104% எப்படி எழுதுவோம்? 104%க்கு வகுத்தல் 100 ரைட் பண்ணுவோம். ஸோ இதுங்க 2 டைம் 104/100 இன்ட்டு 104/100. ஏன்னா இங்க 2 காலாண்டு இருக்கிறதுனால இங்க 2 டைம். ஒரு 3 காலாண்டு இருந்தா 3 டைம், 4 காலாண்டு இருந்தா இது 4 டைம். 4ஆல கேன்சல் பண்ணா 26/25, அதே மாதிரி 26/25. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த 15,625 அப்படிங்கிறது 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25. அதாவது 25 கியூப் தான் இந்த 15,625. ஸோ 2 25க்கு இந்த 2 25 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் பார்த்தோம்னா 25 இன்ட்டு 26 இன்ட்டு 26. இது அப்படியே பெருக்கணுமா 16,900 வரும். ஸோ இது பார்த்தோம்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது, அதாவது அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து. ஸோ அதுல இருந்து இந்த இங்க வந்து வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க. அப்ப இந்த அசல் 15,625 மைனஸ் பண்ணிருப்போமா, பேலன்ஸ் பார்த்தோம்னா 1,275. ஸோ இதற்கு கிடைக்கிற, அதாவது 15,625 ரூபாய்க்கு 16% ஆண்டு கூட்டு வட்டியில காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் 6 மாசம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி பார்த்தோம்னா 1,275 ரூபா. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.